முன்னாடி காலங்களில் இதை கவர்மெண்ட்டில் வந்து 3000 ரூபா ஊசி அப்படின்னு சொல்லிக்கிறது உண்டு. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இதை ஃப்ரீயாக பேஷண்ட்ஸ்க்கு போட்டு விடுறாங்க. ஸோ செகண்ட் டைம் ப்ரெக்னன்சி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2 சில்ட்ரன் வச்சுருக்கீங்க, இதுக்கு மேலே யூ டோன்ட் வாண்ட் எனி ஃபர்தர் சில்ட்ரன் அப்படின்னா கவர்மெண்ட் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, பிகாஸ் தே ரெக்கமெண்ட் அ ஃபேமிலி பிளானிங் or sterilization operation. But if you are planning further pregnancies or if you wish to have an extended family, every pregnancy and every termination க்கு நீங்க ஆன்டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இன்கேஸ் உங்களோட ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சிஸ்லையோ இல்லை ப்ரீவியஸ் டெலிவரி அப்போ இது மிஸ் அவுட் ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு அபார்ஷன் இருந்தது, நீங்கள் அதை பற்றி ரொம்ப வருத்தப்படாமல் போடாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸில் பேபியோட ப்ரெக்னன்சி டைம் ஸ்கேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டைமில் பேபிக்கு எதுவும் இம்யூனைசேஷன், அதாவது சென்சிட்டைசேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக ஏர்லி ப்ரெக்னன்சிலேயே ஐசிடி, இன்டைரக்ட் கூம்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லியிருப்போம். அந்த பிளட் டெஸ்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்கேஸ் அதில் வந்து ஏதாவது பாசிட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா அதோடைய ஃபர்தர் டைட்டர்ஸ் தேவைப்படலாம்.